بسم الله الرحمن الرحيم وما لنا ألا نتوكل على الله وقد هدانا سبلنا ولنصبرن على ما آذيتمونا وعلى الله فليتوكل المتوكلون وما لنا ألا نتوكل على الله. அந்த நபிமார்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்காமல் வேற என்ன எங்களுக்கு வேலை இருக்கின்றது. வகது ஹதானா சுபுலனா, அவன் எங்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கின்றான். மேலும் வலனஸ்பிரன்ன அலா மா அதைத்துமூனா, எங்களுக்கு எந்த வார்த்தைகளினால் செயல்களினால் நீங்கள் துன்புறுத்துகின்றீர்களோ அந்த ஒன்றின் மீது நாங்கள் மிக மிக பொறுமையாக இருப்போம். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், இறை நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 14ஆம் அத்தியாயத்துடைய 12வது வசனத்தில், இதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லும் பொழுது, நபிமார்கள் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் பல அற்புதங்களையும் அத்தாட்சிகளையும் இந்த உலகத்திலே நிகழ்த்திருக்கின்றார்கள். எனவே அவனுடைய அதிகாரத்திற்கு வெளியிலிருந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் கேட்டார்கள், அதிகாரத்தை கொண்டு வந்து காட்டுங்கள் அல்லது அத்தாட்சிகளை காட்டுங்கள், நீங்கள் இறை தூதர் என்பதற்கு. அதற்கு அந்த இறை தூதர்கள் பதில் சொன்னார்கள், எங்களுடைய சுய இஷ்டத்தின் பிரகாரம் எந்த ஒரு அற்புதத்தை எங்களால் செய்ய முடியாது. மக்களிடத்திலே உண்மையை எப்படி தெளிவாக சொல்லுகின்றார்கள். தங்களுக்கு மரியாதை இருந்தாலும் சரி, மரியாதை இல்லை என்றாலும் சரி, நாம சில நேரங்கள் என்ன செய்வோம், ஐயோ மரியாதை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக பதில் தெரியாத விஷயத்துக்கெல்லாம் மார்க்க விஷயத்துல என்ன செய்வோம், தலையை நுழைத்து பதில் சொல்லி கொண்டிருப்போம். ஏன்னா நாம ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அது சரியான பதிலா இல்லையா என்பதை நமக்கு தெளிவில்லாமலே என்ன செய்வோம், பதில் சொல்லி கொண்டிருப்போம். நம்முடைய அந்தஸ்து போயிடும், நம்முடைய மரியாதை போயிடும் என்று. ஆனால் நண்பர்கள் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க கேட்டாங்க, அற்புதத்தை கொண்டு வாங்க, இறை தூதர்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு அற்புதத்தை காட்டுங்கள் என்று. அப்பொழுது அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் நினைத்த பிரகாரம் எல்லாம் என்ன செய்ய முடியாது, அற்புதத்தை கொண்டு வந்து காட்ட முடியாது. அல்லாஹ் நாடினால், அவன் எங்களுக்கு வழங்கினால் அந்த அற்புதத்தை உங்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன செய்வோம், காட்டுவோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். நாங்கள் முழுமையாக அல்லாஹ்வின் நம்பிக்கை வைக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், சத்தியம் அசத்தியம் எது என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. வகது ஹதானா சுபுலனா, அவன் எங்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கின்றான். இந்த ஒன்றுக்காவடி மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், அந்த இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளோம். எது சத்தியம் எது அசத்தியம் என்று என்றைக்கு எங்களுக்கு தெளிவாகி விட்டதோ அதை நாங்கள் நிலையாக இருப்போம், உறுதியாக இருப்போம். நீங்கள் கொடுக்கின்ற அதைத்துமூனா, நீங்கள் கொடுக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வார்த்தைகளால் சொல்லக்கூடியவைகள், செயல்களால் நிகழ்த்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்களை நீங்கள் வழங்கினாலும் நாங்கள் எப்படி இருப்போம், பொறுமையாக இருப்போம், பொறுமையை கையாளுவோம். ஏன், எங்களுக்கு நேர்வழி கிடைத்து விட்டது. பொதுவாக உலகத்திலே ஒரு மனிதனுக்கு செல்வம் கிடைத்து விட்டால் அந்த செல்வத்தை எப்படியெல்லாம் அவன் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கின்றான். அந்த செல்வம் நம்மை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் சிரமப்படுகின்றான், கஷ்டப்படுகின்றான். தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த செல்வத்துடைய அருமையை சொல்லி தருகின்றான். நான் சாதாரணமாக சம்பாதிக்கவில்லை, இந்த பொருள் எங்கிருந்து எனக்கு வானத்திலிருந்து கொட்டவில்லை, நான் என் உழைப்பை, என் உயிரை, என்னுடைய ஆவியை, என்னுடைய ஆயிலை இதற்காக செலவழித்து நான் இந்த சம்பாதித்திருக்கின்றேன். ஊதாரித்தனமாக இந்த காசுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றோம். பிற இடத்தில் நாம் சொல்கின்றோம். அந்த செல்வத்துடைய அருமை நமக்கு தெரிந்ததன் காரணமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைத்து விடுகின்ற இதை விட ஒரு பெரிய செல்வம் உலகத்திலே கிடையாது. அந்த நேர்வழி கிடைத்ததற்கு பின்பு மக்கள் தூற்றினாலும் சரி, போற்றினாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் பொறுமையாக இருப்போம், பொறுமையை கையாளுவோம். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்களை நாங்கள் சந்தித்தாலும் அதற்காக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவசரப்பட்டு எதையும் வார்த்தைகளை விட்டுவிட மாட்டோம். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, அம் ஹஸிப்து அன் தத்குல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லது அம் ஹஸிப்து அன் தத்குல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிகும் மஸ்ஸத்துல் பஸா வல் ضرா. இதற்கு முந்தைய இறை தூதர்களும் இறைவனை நம்பிய அந்த இறை நேசர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சிரமங்களை அனுபவித்து சென்றிருக்கிறார்கள் தெரியுமா? சொர்க்கத்தில் லேசாக இலகுவாக நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா என்று கேட்கின்றார். எனவே அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் நாம் சந்திக்க வேண்டியதுக்கும் காரணம் நமக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டி விட்டான். அதிலிருந்து அனுபவம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது,
உலகத்துடைய புகழுக்காக வேண்டியோ உலகத்துடைய மற்ற தேவைகளுக்காக வேண்டி நேர்வழியில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பறந்து விழுந்துடக்கூடாது, அதுல இருந்து மாறிடக்கூடாது, நிலைத்திருக்க வேண்டும். தான் நபிமார்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். வமாலனா அல்லா நதவக்கல் அலல்லாஹ், இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதை விட வேற என்ன எங்களுக்கு என்ன இருக்கின்றது. வகத் ஹதானா சுபுலனா, அவன் எங்களுக்கு நேர்வழியை தந்திருக்கின்றான். வலனஸ்பிரன்ன அலா மா அதைதுமுனா, நீங்கள் கொடுக்கின்ற துன்பங்களும் துயரங்களும் அதன் மீது நாங்கள் பொறுமையை கையாளுவோம். அதற்காக நாங்கள் என்ன செய்ய விட மாட்டோம், அந்த இறைவனையும் அல்லாஹ்வையும் நாங்கள் உதறி தள்ளிவிட மாட்டோம். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், இந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அவன் மீதுதான் என்ன செய்வார்கள், நம்பிக்கை வைப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு துன்பத்தையும் முசீபத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது, பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதற்கு ஒரே காரணம் என்ன, நபிமார்கள் சொன்ன காரணம், இறைவன் எங்களுக்கு நேர்வழி காட்டி விட்டான். அந்த நேர்வழியை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உணர்வு என்ன செய்யணும், வர வேண்டும் என்று இதில் நாம் புரிந்து கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ்.